சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த 122ஆம் சங்கீதம் தாவீது எழுதிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பாடலாகும். இது எருசலேம் நகரத்துக்கு செல்லும் போது ஜனங்கள் கொண்டிருந்த ஆனந்தத்தையும் தேவனுடைய சந்நிதியில் சேரும் வாஞ்சையும் காட்டுகிறது. இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று தாவீது கூறுகிறார். இந்த வசனம் தேவனுடைய சந்நிதி மகிழ்ச்சியும் சமாதானமும் கொடுக்கும் இடம் என்பதை உணர்த்துகிறது. மேலும் எருசலேம் நகரம் ஒன்றுபட்ட ஜனங்களின் நகரமாகவும் தேவனை துதிக்கும் இடமாகவும் வர்ணிக்கப்படுகிறது. அதனால் நாம் தேவனுடைய சபையில் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதையும் இது சொல்லுகிறது. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தேவனுடைய சந்நிதியில் செலவிடும் நேரத்தை ஒருபோதும் இழக்கக்கூடாது. இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுவது போல நாம் தேவனுடைய சபையை நேசிப்போம். ஒருவருக்கொருவர் சமாதானத்திற்காக ஜெபிப்போம். எப்போதும் தேவனோடு இணைந்திருக்க முயற்சிப்போம். ஆமேன்.